This video is sponsored by SBO Digital Marketing. நீங்க பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்களா? வீக்லி மினிமம் 300 rupeesல இருந்து earn பண்ணலாம். லேர்ன் அண்ட் ஏர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா அவங்க உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒர்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. மேலும் அவங்களுடைய சர்வீஸை யூஸ் பண்றது மூலமா உங்களுடைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களைப் பற்றி நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் கிடைக்க பெருமாளை மனமாற வேண்டிக் கொள்கிறோம். நண்பர்களே, விஷ்ணு பகவானின் எந்த அவதாரம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். மற்ற அவதாரம் மனித குலத்தையும் வேதங்களையும் பெரும் பிரளயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்டதே மற்ற அவதாரமாகும். திருமால் மீன் வடிவத்தில் வந்து மனுமுனிவர் மற்றும் அவரது குடும்பத்தையும் வேதங்களையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாப்பாக படகில் அழைத்துச் சென்று காப்பாற்றினார். கூர்ம அவதாரம் பார்க்கடலைக் கடைய உதவிய பெருமாள். மரண இல்லாத பெருவாழ்வை தரும் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர். அந்த மலை கடலில் விழுந்து விடாமல் தாங்கிப் பிடிக்க திருமால் ஆமை வடிவமான கூர்ம அவதாரத்தை எடுத்தார். இது வெறும் அமிர்தத்திற்காக மட்டுமல்ல, அந்த கடையலிலிருந்து காமதேனு, ஐராவதம், கற்பக விருட்சம், மகாலட்சுமி போன்ற பல நன்மைகள் உலகிற்கு கிடைத்தன. கூர்ம அவதாரம் உலக நலனுக்காக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் தேவைகளுக்கு புனிதமான முயற்சிகள் மூலம் பலன்கள் வரும் என்பதை உணர்த்தவும் நிகழ்ந்தது. வராக அவதாரம் பூமியை மீட்ட பெருமாள். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூதேவியை கடத்திச் சென்று கடலின் அடியில் மறைத்து வைத்தான். அப்போது உலகத்தை காக்க வேண்டிய பெருமாள் ஒரு வலிமைமிக்க பன்றியின் தெய்வீக உருவத்தில் தோன்றி வராக அவதாரம் எடுத்தார். கடலில் மூழ்கி தன் கொம்புகளால் பூமியை உயர்த்தி மீட்டு அதை தகுந்த இடத்தில் நிலைநிறுத்தினார். இவ்வாறு பூமியை நிலைநிறுத்தி காப்பதற்காக வராக அவதாரம் நிகழ்ந்தது. இந்த அவதாரம் தாய்மொழி போல பூமியை பாதுகாக்கும் பெருமாளின் அன்பையும் அவசர நேரத்தில் அவன் அவதாரம் எடுக்கும் எண்ணப்போக்கையும் விளக்குகிறது. நரசிம்ம அவதாரம் தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காகவும் தான் பெற்ற வரங்களை தவறாக பயன்படுத்திய அசுர அரசன் ஹிரண்யகசபுவை வதம் செய்வதற்காகவும் பாதி மனிதன் பாதி சிங்கம் என தனித்துவமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் திருமால். ஹிரண்யன் பெற்ற வரங்களின்படியே அவனது மரணத்தை நிகழ்த்தினார். தான் எங்கும் நிறைந்திருப்பதையும் தன்னுடைய பக்தர்கள் அழைத்தால் அவர்களை காக்க எந்த வடிவத்தினாலும் தான் வருவேன் என்பதை அனைவருக்கும் உணர்த்துவதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரமாகும். வாமன அவதாரம் அகந்தையை அடக்கிய அதிசய சிறுவன். அசுர மன்னன் மகாபலி பலதர்மங்கள் செய்தவன்தான். ஆனாலும் 3 உலகங்களையும் ஆள வேண்டும் என்ற பேராசை அவனை பிடித்தது. அந்த அகந்தையை அழிக்க திருமால் ஒரு குள்ளமான பிராமண சிறுவனாக வாமன அவதாரம் எடுத்தார். 3 அடி நிலம் வேண்டும் என்று மிக எளிமையாக கேட்டான் வாமனன். மாபலி சிரித்தபடியே கொடுத்தான். ஆனால் வாமன் உருவம் வானத்தை தொடுமளவுக்கு பெரியதாகி 1 அடியில் பூமியையும் 2வது அடியில் ஆகாயத்தையும் அளந்தான். 3வது அடிக்கு இடமில்லை. 3வது அடியை எங்கு வைப்பது என்று யோசித்தபோது மகாபலி தன் தலையில் வைக்குமாறு தலை குனிந்தான். வாமனன் 3வது அடியை அவன் தலை மீது வைத்து அவன் அகந்தையை அழித்தான். பரசுராம அவதாரம் தர்மத்தை காக்கெடுத்த கோபமிக்க அவதாரம். பிராமணர்களை ஒடுக்கி தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய கொடுங்கோல சத்திரிய அரசர்களை அழிக்க பெருமாள் எடுத்த அவதாரம்தான் பரசுராம அவதாரம். தன் கையில் இருந்த வெற்றி அரும் கோடாரியால் தண்டனை தர வேண்டிய தவறான அரசர்களை அழித்து உலகில் தர்மம் நிலை பெறச் செய்தார்.
தர்மத்திற்கு இடையூறு வந்தால் ஈவன் வித் டிவைன் எங்கர் இறைவன் சாதுவுக்காக எந்த வடிவத்திலும் வருவார் என்பதற்கே சாட்சி பரசுராம அவதாரம். ராம அவதாரம் தர்மத்தின் உருவம். அசுர மன்னன் ராவணன் ராமரின் மனைவி சீதையை கடத்திச் சென்று தன் அகந்தையை காட்ட விரும்பினான். அந்த அகங்காரத்தை அழிக்க இறைவன் ராமராக அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்தார். ஆனால் ராம அவதாரம் தர்மத்தின் உருவம். அசுர மன்னன் ராவணன் ராமரின் மனைவி சீதையை கடத்திச் சென்று தன் அகந்தையை காட்ட விரும்பினான். அந்த அகங்காரத்தை அழிக்க இறைவன் ராமராக அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்தார். ஆனால் ராம அவதாரத்தின் நோக்கம் வெறும் ஒரு அசுரனை அழிப்பதல்ல. இது தர்மம் என்ன, ஒரு நல்ல மன்னனின் கடமை என்ன, ஒரு கணவனின் பொறுப்பு, ஒரு தலைவனின் நேர்மை, ஒரு மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்தும் அவதாரம் ராம அவதாரம். கடவுள் மனிதராகி மனிதனுக்கே வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டிய தெய்வீக எடுத்துக்காட்டாகும். கிருஷ்ண அவதாரம் அசுர மன்னன் கம்சனை வதம் செய்வதற்காக மட்டுமல்ல, பகவத்கீதையில் தன்னுடைய போதனைகள் மூலம் மனித குலத்தை சரியான பாதையில் வழிநடத்தவும், கர்மாவிலிருந்து அவர்களை மீட்டு பரமாத்மாவை அடையும் வழியை காட்டுவதே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரு தெய்வீக காதலின் அடையாளம். பாதுகாவலர், ஆசிரியர், நண்பர் ஆகிய அனைத்து பாகங்களின் உண்மையான மதிப்பையும் தனது வாழ்க்கையின் மூலம் கிருஷ்ணர் நமக்கு உணர்த்துகிறார். கிருஷ்ண அவதாரம் என்பது தர்மத்தையும் உண்மையையும் பக்தியையும் உலகிற்கு நேரடியாக கற்றுத்தர வந்த பரம தெய்வீக உருவமாகும். சுகதபுத்தர் என்பதே பெருமாளின் 9வது அவதாரமாக நம்பப்படுகிறது. சுகதபுத்தர் புத்தரும் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாகவே பெரும்பாலானவர்களால் நம்பப்படுகிறது. இவர் கிகடாவில் பிறந்து அஞ்சனையின் மகனாக பிறந்து திரிபுராசுரனை வதம் செய்வதற்காக எடுக்கப்பட்டதே இந்த நோக்கமாகும். அதாவது நன்மைக்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழித்து நன்மையை காப்பதே இதன் நோக்கம். கல்கி அவதாரம் தற்போது நடந்து வரும் கலியுகத்தின் முடிவில் திருமால் எடுக்கப் போகும் அவதாரமே கல்கி அவதாரமாகும். கலி என்ற இருளை நீக்கி மீண்டும் பூமியில் நன்மை என்னும் ஒளியை கொண்டு வருவதே கல்கி அவதாரத்தின் நோக்கமாகும். அதர்மம், தீமை ஆகியவற்றை அழித்து தர்மம் மற்றும் உண்மை நிறைந்த புதிய யுகத்தை ஸ்தாபனம் செய்வதே கல்கி அவதாரத்தின் நோக்கமாகும். பெருமாள் ஏன் 10 அவதாரங்களை எடுத்தார்? திருமால் தன் பக்தர்களை காப்பதற்காகவே 10 அவதாரங்களை எடுத்தார். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு காலகட்டத்தில் மனித குலத்தை காப்பதற்காக நிகழ்ந்தது. அதர்மம் அதிகரிக்கும்போது தர்மம் நிலைநாட்டும் வகையில் பகவான் தோன்றுகிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல, தர்மம் அழியும்போது அதர்மம் தலை தூக்கும்போது நான் அவதாரம் எடுப்பேன் என்பதற்கேற்ப ஒவ்வொரு யுகத்திலும் திருமால் ஒரு அவதாரத்தை எடுத்துள்ளார். இப்போது வரை 9 அவதாரங்கள் நிகழ்ந்துள்ளன. கலியுகத்தின் முடிவில் 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இவை அனைத்தும் மனித குலம் நல்வழி செல்லவும் தர்மம் நிலைத்திருக்கவும் எடுத்த முயற்சிகள்தான்.